ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லிவ் வித் லவ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ட்ரடக்ஷன் டு பேத்தாலஜி. ஸோ இந்த வாஸ்டான டாப்பிக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக ஃபன் வேல படிக்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேத்தாலஜி அப்படின்ற அந்த டேர்மோட மீனிங் என்ன, அது கீழே என்னென்ன வருது, அது கீழே இருக்க சப்டிவிஷன்ஸ் என்ன, அது எதை பற்றி படிக்கிற ஒரு ஃபீல்ட், அதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ த வேர்ட் பேத்தாலஜி வந்து 2 க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணுறாங்கங்க. பேத்தோஸ் அப்படின்னா சஃபரிங், லோகோஸ் அப்படின்னா ஸ்டடி. ஸோ வாட் இஸ் தட்? ஸ்டடி ஆஃப் சஃபரிங். அதாவது பாடி டிசீஸ் அப்போ என்னென்ன சேஞ்ச் அண்டர்கோ பண்ணுது, அந்த டிசீஸ் அப்போ பாடியில் என்னென்ன எஃபெக்ட் காட்டுது. ஓகே, ஸோ அந்த பாடியில் என்ன ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் சேஞ்சஸ் வருது, அந்த மெக்கானிசம் எப்படிலாம் அந்த டிசீஸ் ஆப்ரேட் ஆகுது, அந்த நேச்சர் ஆஃப் டிசீஸ். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம பேத்தாலஜியில் டீல் பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்டடிக்கு நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஹெல்த் அண்ட் டிசீஸ்ன்ற டேர்ம்ஸை பார்க்கலாம். ஹெல்த்ன்ற கண்டிஷன் வந்து ஒரு பர்சன் இயற்கைக்கு ஒன்றி ஒரு ஹார்மனியில் வாழ்கிறது, அதாவது ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் வெல்பீயிங் தான் ஹெல்த். அது வந்து தொலையும் போது, அந்த ஹார்மனி உடையும் போது டிசீஸ் உருவாகுது, அதாவது லாஸ் ஆஃப் ஈஸ். ஹெல்த் அண்ட் டிசீஸ்லாம் கம்பேரபிள் ஸ்டேட்ஸ் தாங்க. ஸோ இப்போ டிசீஸுக்கு ஒரு காஸ் இருக்குது, ஆனால் இல்னஸ் அப்படின்றது சிம்டம்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த பர்சன் தான் இல்னஸ். ஸோ டிசீஸ் அண்ட் இல்னஸ் ஆர் நாட் சேம். ஓகே, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அ கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ், இதை நம்ம என்ன சொல்லுவோம்? சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ வாங்க பேத்தாலஜியில் சில டேர்ம்ஸ் பார்க்கலாம். பேஷண்ட் வந்து பர்சன் அஃபெக்டட் பை டிசீஸ், அவர் தான் பேஷண்ட். அப்புறம் லீஷன்ஸ், டிசீஸ்னால நடக்கிற செல்லுலர் அண்ட் டிஷ்யூ லெவல் சேஞ்சஸ் தான் லீஷன்ஸ். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன? ஸோ சில டெர்மினாலஜிஸ் இன் பேத்தாலஜி. பேஷண்ட் இஸ் த பர்சன் அஃபெக்டட் பை டிசீஸ். லீஷன் வந்து அந்த டிசீஸ்னால வர செல்லுலர் அண்ட் டிஷ்யூ சேஞ்சஸ். பேத்தோஜெனசிஸ், மெக்கானிசம் ஆஃப் லீஷன் ப்ரொடக்ஷன். ஈட்டியாலஜி வந்து காஸ் ஆஃப் த டிசீஸ். சிம்டம்ஸ் வந்து அந்த பேஷண்ட்ஸோட கம்ப்ளைண்ட். ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து அந்த டாக்டர் என்னென்ன இன்டர்பிரேட் பண்ணுறாரு. டயக்னோசிஸ் வந்து வாட்ஸ் ராங் வித் பாடின்னு டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு. ப்ரோக்னோசிஸ் த ஆஃப்டர் மேத் ஆஃப் டிசீஸ். அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ஆஃப்டர் மேத் பற்றி என்ன பண்ணலாம். ப்ரிவென்ஷன் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறது ப்ளஸ் ஸ்ப்ரெட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசின்ஸ்லாம் கொடுப்போம்ல, ஸோ அது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு டிசைட் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பேத்தாலஜியில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ கன்வென்ஷனலாக அது ஜென்ரல் பேத்தாலஜி அண்ட் சிஸ்டமிக் பேத்தாலஜின்னு பிரிக்கிறாங்க. ஜென்ரல் பேத்தாலஜி ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசீஸை டீல் பண்ணுறது. சிஸ்டம் பேத்தாலஜி வந்து பர்டெனிங் டு ஸ்பெசிஃபிக் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ். ஸோ இந்த பேத்தாலஜி அப்படின்ற ஸ்பெசிஃபிசிட்டியை வந்து கன்வென்ஷனலாக மட்டும் இல்லாமல் இன்னும் சில டிவிஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹிஸ்டோ பேத்தாலஜி, அது வந்து அனாட்டமிக்கல் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிஸ்டோ பேத்தாலஜிக்குள்ளேயே 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சர்ஜிக்கல் பேத்தாலஜி, அதாவது இட் டீல்ஸ் வித் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் டேக்கன் ஃப்ரம் அ லிவிங் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் ஃபோரன்சிக் பேத்தாலஜி, டெட் பாடி, அதாவது நம்ம கெடாவர்லேருந்து எடுக்கிற டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸை படிக்கிறது. நெக்ஸ்ட் சைட்டோ பேத்தாலஜி, இது அனாட்டமிக்கல் பேத்தாலஜிக்குள்ளே இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிவிஷன். ஸோ சைட்டோ மீன்ஸ் செல், ஸோ இட் டீல்ஸ் ரிகார்டிங் தட் அட் செல்லுலர் லெவல். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சப் ஸ்பெஷாலிட்டி என்ன? ஹெமட்டாலஜி, இட் டீல்ஸ் வித் டிசீசஸ் ஆஃப் பிளட். கெமிக்கல் பேத்தாலஜி, நம்ம பாடி ஃப்ளூயிட்ஸில் இருக்க கெமிக்கல் கான்ஸ்டியூஷன்ஸை வந்து இது பண்ணி அது டிசீஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வருது. இம்யூனாலஜி, டிடெக்டிங் அப்னார்மலிட்டிஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். எக்ஸ்பெரிமெண்டல் பேத்தாலஜி வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அனிமலில் டிசீஸ் இன்டியூஸ் பண்ணி அதை படிக்கிறது. ஜியோகிராஃபிக்கல் பேத்தாலஜி, ஸ்ப்ரெட் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிசீஸ். மெடிக்கல் ஜெனட்டிக்ஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஹெரிடிட்டி அண்ட் டிசீஸ். அண்ட் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், இன்டர்பிரட்டிங் the disease at the molecular level. ஓகே, இப்போ நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க இந்த ஸ்டடி ஆஃப் பேத்தாலஜியில். அது ஆப்டாப்சி பேத்தாலஜி, சர்ஜிக்கல் பேத்தாலஜி, ஸ்பெசிஃபிக் ஸ்டெயின்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்புறம் என்சைம் ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி வச்சு டிசீஸ் இது பண்ணலாம். பேசிக் மைக்ரோஸ்கோப்பி வச்சு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டுபிடிக்கலாம். இம்யூனோஃப்ளோரசன்ஸ், இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி, சைட்டோஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பேத்தாலஜி, ஃப்ளோ சைட்டோமெட்ரி, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நம்ம ஒரு ப்ரோக்னாசிஸ்க்கு வரதுக்கு வாட்ஸ் ராங் வித் பேஷண்ட். ஸோ ஆட்டாப்சி பேத்தாலஜி, ஸோ இப்போ நம்ம கெடாவர்லேருந்து கிடைக்கிற அந்த மெடிக்கல் நாலேஜ் பேத்தாலஜியில் வேறு எது மூலமும் கிடைக்காது அப்படின்னு ப்ரொஃபஸர் வில்லியம் பாய்ட் சொல்கிறாரு. ஸோ அது மூலமாக நம்ம அந்த ஆட்டாப்சி மூலமாக எதனால் அந்த ஆள் செத்தார், தெரப்பியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா, இல்லைனா ஏதாவது நெக்லிஜென்ஸ் இருந்துச்சா, இது நான் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவாங்களா, பிளாக் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, அதாவது அப்டாமினல் அண்ட் தொராசிக் ஆர்கன்ஸ் இது பண்ணுவாங்க, இல்லைனா இன்சிட்டு ஆர்கன் எக்ஸ்ட்ராக்ஷன், மல்டிபிள் ஆர்கன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம் எதனால் அவர் இறந்தார், அந்த ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட்னால இறந்தாரா. ஸோ என்டையர் டீமுக்கு வந்து ஒரு எஜுகேஷனலாக இருக்கும், நாட் ஓன்லி ஸ்டாஃப் பட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவரி ஆஃப் நியூ டிசீசஸ்க்கு இது வழிவகுக்கும். நெக்ஸ்ட் சர்ஜிக்கல் பேத்தாலஜி, ஒரு டைம் டெஸ்டட் மெத்தடுங்க டிஷ்யூ டயக்னோசிஸ்க்கு. ஸோ கிராஸ் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து டாக்டர் அனுப்புவார் அலாங் வித் அ ஸ்பெசிமென். ஓகே,
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆஃப் த பேஷண்ட், அதுக்கப்புறம் அந்த டிசீஸ் பற்றி ரெலவெண்ட்டாக கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் டிஷ்யூ ஆக்சஸ். ஸோ அந்த லேபில் அந்த டிஷ்யூ இது பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பராக ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும் அந்த டிஷ்யூக்கு, அந்த ஸ்பெசிமென் மேட்ச் ஆகணும் வித் ரிக்வெஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் க்ராஸ் ரூமுக்கு அனுப்புகிறாங்க. அதில் வந்து டீகால்சிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஹிஸ்டோபேத்தாலஜி லேபுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 12 டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் கேரி அவுட் பண்ணுறாங்கங்க ஸோ இந்த ஹிஸ்டோபேத்தாலஜி லேபில். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன ஆகுது, நமக்கு வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ சர்ஜிக்கல் பேத்தாலஜி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராம்ப்டாக அக்யூரேட்டாக இருக்கணும், ப்ளஸ் அது ப்ரோக்னாசிஸை வந்து நல்லா ப்ராம்ப்டாக டெலிவர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஹிஸ்ட்ரி வந்து ப்ரிசைஸாக இருக்கணும், அந்த க்ராஸ் டிஸ்கிரிப்ஷன் ப்ரீஃபாக வந்து அது இருக்கணும், ப்ளஸ் மைக்ரோஸ்கோபிக் ஃபைண்டிங்ஸ் என்னென்ன டயக்னாசிஸ் ப்ளஸ் அதோட கமெண்ட்ஸும் சேர்ந்து இது பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் ஸ்டெயின்ஸ். நமக்கு தெரியும் ஹீமோடாக்சிலின், இயோசின் ஸ்டெயின்ஸ். ஸோ ஹீமோடாக்சிலின் ஸ்டெயின்ஸ் வந்து நியூக்ளியஸை ஸ்டெயின் பண்ணும், இயோசின் சைட்டோபிளாசமை ஸ்டெயின் பண்ணும். ஸோ இட் இஸ் யூஸ் டு டயக்னோஸ் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் சர்ஜிக்கல் ஸ்பெசிமென்ஸ். நெக்ஸ்ட் என்சைம் ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி. ஸோ என்சைம் ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி டெக்னிக் இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரெஷ் டிஷ்யூஸில் தான் வந்து இது பண்ணுவாங்கங்க. இதை வந்து ப்ரிசர்வ் டிஷ்யூஸ் லைக் ஃபார்மலின் பேரஃபின் வச்சு இது பண்ண டிஷ்யூஸ், ப்ராசஸ் பண்ண டிஷ்யூஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதில் வந்து ஏடிபிஏஸ், அது மட்டும் இல்லாமல் தைரோசினேஸ், ஆல்கலைன் ஃபாஸ்பேட்டேஸ் என்சைம்ஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த பிக்சர் பார்க்கலாம், ஹீமோடாக்சிலின் அண்ட் இயோசின் ஸ்டெயின்ஸ். நெக்ஸ்ட் பேசிக் மைக்ரோஸ்கோபி. மைக்ரோஸ்கோப் அப்படின்றது பேசிக் டூல் ஆஃப் பேத்தாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். இன் ஜென்ரல் அதில் தேர் ஆர் 2 types ஆஃப் லைட் மைக்ரோஸ்கோப்புங்க. சிம்பிள் மைக்ரோஸ்கோப். சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் இட் இஸ் சிம்பிள் அண்ட் இட் மேக்னிஃபைஸ் யூசிங் லென்ஸ். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் இட் ஹேஸ் அ பேட்டரி ஆஃப் லென்சஸ். அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, ஜஸ்ட் ஃபார் பெட்டர் யூசேஜ். ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்னா டார்க் கிரவுண்ட் இலுமினேஷன். இது ஸ்பெசிஃபிக்காக ஆர்கனல் லெவலில் நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசமை ஸ்டடி பண்ணலாம். நெக்ஸ்ட் போலரைசிங் மைக்ரோஸ்கோப். அது வந்து பயோ ரெஃப்ரிஜன்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு பெட்டர் அனலைசிங் கெப்பாசிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட் இம்யூனோ ஃப்ளோரசன்ஸ் டெக்னிக். ஸோ ஃப்ளோரசன்ஸ்னால் என்னென்னா இந்த யூவி லைட் பட்டால் சிலது லைட் எமினேட் பண்ணும் சில ஆர்கானிசம்ஸ், அதுதான் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெக்னிக்கில் ஆன்டிபாடி ஆன்டிஜன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி டயக்னோஸ் பண்ணுற மாதிரி இந்த டெக்னிக் அமையுது. ப்ளஸ் ஃப்ளோரசன்ஸையும் இது சேர்த்து அப்ளை பண்ணுறதுனால இது just gives better results. Okay, so it helps in detection of antibodies. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது renal diseasesல plus skin diseasesல plus a study of mononuclear cell surfaces, infectious disorders வந்து diagnose பண்ணதுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இம்யூனோ ஹிஸ்டோகெமிஸ்ட்ரி. அது அதே மாதிரி சிமிலருங்க. ஸோ இது employs immunological techniques to cellular pathology. அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. அங்கே immunological techniques to fluorescence அப்ளை பண்ண மாதிரி. ஸோ it detects particular antigen in cells by helping formation of antigen antibody complex. அது வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி வந்து டயக்னோஸ் த டியூமர்ஸ் ஆஃப் அன்சர்டன் ஹிஸ்டோஜெனசிஸ். அது மட்டும் இல்லாமல் கேன்சர் இது ப்ரெடிக்ட் பண்ணுறது, ப்ரெடிக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு தெரப்பி, இன்ஃபெக்ஷன்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியை வந்து ஜெர்மனியில் ஏர்ன்ஸ்ட் ரஸ்கர் அண்ட் மேக்ஸ் நால் they discovered or invented this electron microscope. அது வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்னால் ரீனல் பேத்தாலஜி, டியூமர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதில்ல, ஸோ சப்செல்லுலர் ஸ்டடீஸ் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ், அதுக்கப்புறம் ரிசர்ச் பர்பஸஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயே 2 டைப்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது ஆர்கனல் லெவலில் அக்யூரேட்டாக ஸ்டடி பண்ணது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இட் ப்ரொடியூசஸ் அ 3D இமேஜ். ஓகே, ஸோ 3-dimensional இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க இமேஜ் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சைட்டோஜெனடிக்ஸ். ஹியூமன் சொமேட்டிக் செல்ஸ் வந்து டிப்ளாய்டு அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஃபீமேலில் என்ன XX, மேலில் வந்து XY. இப்போ அதில் நமக்கு எவ்வளோ இருக்குது, 46 குரோமோசோம்ஸ் இருக்குல்ல, அதில் 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸ், 1 பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். இப்போ கேரியோ டைப்பிங் அப்படின்றது இந்த குரோமோசோமை வந்து பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சென்ட்ரோமா இல்லைனா அதோட அலைன்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஓகே, அதுதான் நம்ம கேரியோ டைப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைட்டோஜெனடிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். குரோமோசோமல் நியூமரிக்கல் அனாமலிஸ் இது பண்ணுறதுக்கு லைக் இன் டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், குரோமோசோமல் ஸ்ட்ரக்சரல் அனாமலிஸ், கேன்சர். ஸோ இந்த மாதிரி அனாமலிஸை டிடெக்ட் பண்ணதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம மாலிகுலர் லெவலில் வந்து இதை அனலைஸ் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஸோ ஜெனட்டிக் லெவலில் நம்ம வந்து அக்யூரேட்டாக அந்த டிசீஸ் என்ன அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ் வந்து இது மூலமாக கிடைக்குது. வாட்ஸ் ராங் வித் த பேஷண்ட்ஸ் பாடி அப்படின்னு அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹோப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் இட். உங்கள் கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தயவு செஞ்சு ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணி
ப்ளீஸ் பிகம் பெனிஃபிஷியல் ஆஃப் இட். நெக்ஸ்ட் மாலிகுலர் பேத்தாலஜி. ஸோ இதில் மாலிகுலர் டெக்னிக்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, இப்போ டயக்னாஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மாடர்ன் ஏஜில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தனால பேத்தாலஜி லேப்ஸ்லேயும் கம்ப்யூட்டர்ஸ் ஒரு இன்னெவிட்டபிளான ப்ராடக்ட் ஆயிடுச்சு. ஸோ லேபில் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் தேவை. இட் மஸ்ட் ஸ்டோர் லெபார்ட்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ அது இட் ஹேஸ் அ லெபார்ட்ரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது வந்து ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மெயின் பர்பஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து பில்லிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் பில்லிங் ஆஸ் வெல் ஆஸ் ரிப்போர்ட்ஸை வந்து நல்லா ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி நரேட்டிவாக கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. So here's a reminder to you. Tell yourself, I am brave, I am strong, I am kind. Be kind to yourself as much you think others deserve kindness. Because you are your own hero first. Thank you so much for watching. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், குக்கிங், ஆர்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Your suggestions are welcome in the comment section.